Hello viewers, welcome to Tamil Tech News. So இன்னைக்கு Tech News ஓட TCSல ஒரு job opening இருக்கு. அத பத்தி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. First news என்னன்னு பாத்தீங்கன்னா Google Chat ஒரு cross platform chat support ஓட வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Googleோட workspace-ஐயும் Microsoft-ஓட Teams-ஐயும் Slack-ஐயும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். மிங்கிள்னு சொல்லும்போது ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் எல்லாம் நம்ம டீம்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல இருந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்க்கோ இல்லை கூகுள் சாட்க்கோ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ல இருந்து இந்த ஆப்புக்கு நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபரும் ஃபைல் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கார்ப்பரேட்ல இல்லை ஒர்க் ஸ்பேஸ் யூசர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவங்க பெய்ட் வெர்ஷன்ஸ்க்காக தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சீரியஸ்லி ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை அவங்களோட ஒர்க்குக்கு பேஸாக வச்சு வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு நியூ ஃபீச்சர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் டிபி அண்ட் சாட் மட்டும் இருந்தது. அடுத்து அது கூட ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஃபீச்சரையும் ஆட் பண்ணாங்க ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ ஸ்டேட்டஸ்ல 15 செகண்ட்ஸாக இருந்தது, அப்புறம் 30 செகண்ட்ஸாக மாற்றினாங்க. அண்ட் அது போக இப்போ இன்னொரு ஃபீச்சர் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ரியாக்டும் பண்ணலாம். ஸோ ரியாக்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருந்தது, இப்போ அதோட சேர்ந்து லைக் ஆப்ஷன்ஸும் ஸ்டேட்டஸ் லைக் ஆப்ஷனும் கொண்டு வர போறாங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மாதிரியே ஸ்டோரி லைக் போல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் நம்ம லைக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சரோட வந்திருக்காங்க. பட் வாட்ஸ்அப்ன்றதுனால அதோட லைக் ஆப்ஷன் ஒரு கிரீன் ஹார்ட்டா வரும் அப்படின்றதையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ் பற்றி தான். ஸோ நம்ம ஃபோனில் இருக்கிற நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜான கூகுள் மெசேஜஸ்க்கு இப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோனில் இருக்கிற குறிப்பிட்ட சில கான்டாக்ட்ஸ்க்கு அவங்க பேரண்டல் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சைல்டு அந்த கான்டாக்டுக்கு அந்த பர்டிகுலர் கான்டாக்டுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஆஸ்க் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாஸ் ஆகும். பேரண்ட் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த அந்த பர்டிகுலர் கான்டாக்டுக்கு அவங்களோட சைல்டால மெசேஜஸ் பாஸ் பண்ண முடியும் ஆர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ கிட்ஸை வந்து அன்வான்டான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தும் மெசேஜஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்திருக்காங்க கூகுள் மெசேஜஸ், விச் இஸ் அ குட் மூவ். நெக்ஸ்ட் நம்ம ஜாப் ஓப்பனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் MBA கிராஜுவேட்ஸ்க்கு ஹையரிங் போயிட்டுருக்கு ஃபார் வேரியஸ் பொசிஷன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தயவு செய்து போய் அப்ளை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 10th May 2024. ஸோ சீக்கிரமாக போய் ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க MBA கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போய் அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணுங்கள் உங்களோட ஜாபை. So that's all about today's news and job update. இன்னும் நிறைய நியூஸ் பத்தியும் ஜாப் அப்டேட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும், ஜாப் ஓப்பனிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.